அன்பர்களின் கனிவான ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் கை யோகா இணையவழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனை தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் இயன்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் ஐயம் தெளிதல் என்ற கேள்வி பதில் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் அன்பர்கள் அனைவரும் அருட்தந்தை அவர்கள் அருளிய உடற்பயிற்சி, தியான பயிற்சி, காயகல்ப பயிற்சி மற்றும் தத்துவ விளக்கங்களில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கேட்பதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று நமக்கு கேள்வி பதில் நிகழ்வில் பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்கள் நமக்கு சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறார்கள். அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். சந்தேகம் இருப்பவர்கள் ஹேண்ட்ரைஸ் பண்ணி உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் அருமையான புதிய தவத்திலே நமக்கு வழிநடத்திய மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருள் பணிகள் மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய கேள்வி பதில் அமர்வினை சிறப்பித்து தருவாராக. உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா ஆன்லைன் இணைய வழியே நடத்தி வரும் கூட்டு தவத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் கேள்வி பதில் அமர்வு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்று உங்கள் மனங்களில் விழும் எந்த ஒரு சந்தேகனாலும் உங்கள் கைகளை உயர்த்தி தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டுமாய் அன்போடு கேட்டமர்கிறோம். வாழ்க வளமுடன். ஒரு நிமிடங்கள் காத்திருப்போம். யாருக்குமே எந்த சந்தேகம் இல்லையா? சரி, யாரும் கைகளை உயர்த்தாதனால நம்ம இந்த உடற்பயிற்சியின் நுட்பங்களும் அதன் பலன்களும் நம்ம பார்த்துட்டு வரோம். அதை தொடர்வோம். இதுவரைக்கும் நம்ம மகராசன பயிற்சி வரைக்கும் நம்ம பார்த்திருக்கோம், முடிச்சிருக்கோம். அடுத்தது மசாஜ் டெக்னிக், உடலை தேய்த்து விடுதல் பயிற்சி. ரொம்ப எளிமையா இருக்கு. சுழற்சி கொடுக்கறோம், சுத்தி சுழற்சி கொடுக்கறோம், இது மார்பு பகுதியை சுழற்சி கொடுக்கறோம், லேசா வருடி விடுறோம், காதுகளை வருடி விடுறோம், மூக்கு பக்கத்துல மேல் நோக்கி 1 முறை, கீழ் நோக்கி 1 முறை. இதற்கு எவ்வளவு பலன்கள் இருக்குங்களா? ரொம்ப பார்க்க அவ்வளவு எளிமையா இருக்கு பயிற்சி. ஆனா அத்துணை பலன்கள் இப்ப நம்ம ஒண்ணொன்னா நம்ம பார்க்க போறோம். ஒரு அசைவுலயும் இருக்கிற
அது செய்யும் தரும் அந்த மாயாஜாலங்களை நம்ம வந்து பார்க்க போறோம். கைகள் எப்படி இருக்கணும்? கைகள்ல நமக்கு வந்து அபரிமிதமான வான்காந்த ஆற்றல் உள்ளங்கையில அதிகமா குவியும். அதனாலதான் நம்ம கைகள் இரண்டையும் கோர்த்த நிலையில் தவம் செய்யறோம். அந்த கைகள் கோர்த்த நிலையில தவம் செய்யறது அந்த அந்த போஸ்டருக்கு அந்த பேர் வந்து உஷஸ் முத்திரை. உஷஸ் முத்திரை. அதாவது கை எப்படி கோர்த்திருக்கணும்னா இடது கை கட்டை விரல் மேல வலது கை வரா மாதிரி சரியா கோர்த்துக்கணும். அந்த இடது கை கட்டை விரல் மேல வந்து வலது கை கீழே இருந்ததுன்னா அந்த உறக்க நிலைக்கு எடுத்துட்டு போயிடுமா. அப்படி மாத்தி நம்ம கைகளை கோர்த்து தவம் செய்தோம்னா தவம் செய்யும்போது தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க. சோ அந்த நாம ஞாபகம் வச்சுக்கணும். எப்போதுமே வந்து ரைட் வலது பக்க சுழற்சி வலது பக்கம் மேலதான் டாமினேட் பண்ணணும். ஏன்னா என்ன காரணம்னா பூமி இடம் வளமாக சுழன்று கொண்டிருக்கிறது. உடலுக்குள் நமது உடலுக்குள் உயிர் சக்தி இடம் வளமாக சுழன்றுட்டு இருக்கு. சோ அந்த காரணத்தினால எப்போதுமே இடம் வளமான சுழற்சி தான் வலது கை அதுதான் வந்து மேல இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து இந்த மசாஜ் டெக்னிக் படுத்த நிலையில செய்யறோம். இடது கை எப்படி வச்சுக்கிறோம்னா விண்ணை பார்த்த மாதிரி மேல ஆகாசத்தை பார்த்த மாதிரி கைகளை வச்சுக்கணும். அந்த வச்சிருக்கும் போது கூட வான்காந்த ஆற்றல் அந்த உள்ளங்கையில அதிகமா குவியறது. கை எங்கெல்லாம் நமக்கு வந்து வான்காந்த ஆற்றல் அதிகமாக எடுத்து ஜீவகாந்தம் ஆற்றலாக மாறக்கூடிய இடங்கள் நமது உடல்ல இருக்கு. அதாவது தவம் செய்யும் பொழுது நம்ம பிரபஞ்ச காந்த சக்திய ஈர்க்கிறோம். தவம் செய்து முடிக்கும் பொழுது இந்த வான்காந்த ஆற்றலையும் உடலுக்குள் ஈர்த்து நமக்குள் இருக்கிற உடல் ஆற்றலையும் சேமிச்சு நம்ம வந்து அந்த காந்த திரிவு நம்மளோட கருமையத்தில் சரி உடலிலும் நம்மளுடைய காந்த திரிவு ஏற்படுறது. ஆனா எதுவுமே பண்ணலைன்னா கூட எந்த பயிற்சியுமே பண்ணலைன்னாலுமே நமக்கு அந்த வான்காந்த ஆற்றலை நாம வந்து ரிசீவ் பண்ணிக்கிட்டேதான் இருப்போம். அது எந்தெந்த இடங்கள்ல வான்காந்தம் ஆற்றலாக ரிசீவ் பண்ணி ஜீவகாந்தமாக மாறக்கூடிய இடங்கள் இருக்கு உடல்ல. அது என்னன்னு பார்க்கும்போது கை விரல்கள், புருவம், இரு புருவங்கள், உதட்டின் நுனி, தொப்புள் நுனி, ஆண் பெண் பால்குறியின் நுனி, ஆசனவாயில் நுனி. இதெல்லாம் என்னன்னா வான்காந்த ஆற்றலை அதிகமாக இழுத்து ஜீவகாந்த ஆற்றலாக மாற்றம் பெறக்கூடிய இடங்கள். வலது கையில இருக்கிற உள்ளங்கையை தொப்புளை சுற்றி வலச்சுழல் 3, இடச்சுழல் 3, மீண்டும் வலச்சுழல் 3. இதுதான் நம்ம பண்றோம். அப்ப இடத்துக்கு எப்படி வச்சுக்கிறோம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி விண்ணை பார்த்தவாறு ஆகாசத்தை பார்த்தவாறு வீட்டுக்குள்ள நம்ம செய்யறோம். சீலிங்க பார்த்த மாதிரி வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப டோட்டலா என்ன ஆகுது? வயிற்று பகுதியை சுத்தி 3, 3, 3 9 சுற்று. ஓகேவா? வலச்சுழல் 3, இடச்சுழல் 3, மீண்டும் வலச்சுழல் 3, மொத்தம் 9. அடுத்தது இடது மார்பு பகுதியை சுத்தி பண்றோம். உள்ளங்கையால நல்லா அழுத்தம் கொடுத்து சுத்தணும். நம்மளுடைய நிப்புல கை படக்கூடாது. சோ இதுவும் வலச்சுழல் வலச்சுழல் 3, இடச்சுழல் 3, ரிவர்ஸ்ல திரும்பவும் வலச்சுழல் 3. ஓகேங்களா? சோ இது வந்து இதோட பலன்கள் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி சொல்றேன். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா 35 வயசுக்கு மேல ஃபேன்சி ஃபேர் டெஸ்ட்னு ஒண்ணு எடுக்க சொல்றாங்க. நிறைய பேர் அதை எடுத்திருக்கலாம். என்னன்னு பார்க்கும்போது பரவலாக நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம், மார்பக பகுதியில கட்டி வருது. கேன்சர் கட்டிகளாகட்டும், வேற ஏதாவது கட்டிகளாகட்டும், இதெல்லாம் இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது இது வந்து நமக்கு அந்த கட்டிகள் வராம நமக்கு நம்மை தற்காப்பு கொடுக்கிறது. என்ன பண்றோம்? வயிற்றை சுத்தி 9 சுற்று, இடம் வலச்சுழல், இடச்சுழல், வலச்சுழல். அடுத்தது இடது மார்பு பகுதியை சுற்றி 9 சுற்று, வலச்சுழலாக 3, இடச்சுழலாக 3, மீண்டும் வலச்சுழலாக 3 முறை. அடுத்தது வலது கையை வந்து கீழே வச்சுக்கிறோம். எப்படி? விண்ணை பார்த்த மாதிரி, நம்ம சீலிங்க பார்த்த மாதிரி வச்சுக்கிறோம். இடது கையால நம்ம வலது மார்பை துடைச்சு கொடுக்கிறோம்.
எப்படின்னா அதுவும் வளச்சுழல், இடச்சுழல், மீண்டும் வளச்சுழல். ஓகேங்களா? சோ இது 3 சேர்த்து மொத்தம் 27 சுற்று நம்ம பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வயிற்று பகுதி சுழற்சி நம்ம கொடுக்கும் பொழுது இந்த 27 சுற்று பண்றோம் இல்லையா, இதுல ஒரு கணக்கு இருக்கு, சூட்சமம். இந்த 27 சுற்றுகள் நம்ம உடலுக்குள்ள நம்ம 7 சக்கரங்கள் தான் சொல்றோம், 7 சக்கரங்கள் சொல்லியிருக்கோம். ஆனா துணை சக்கரங்கள் எல்லாமும் இருக்கு. சோ மொத்தமா முக்கியமா அது துணை சக்கரங்கள் நம்ம அவ்வளவு தெரிஞ்சுக்கிறது இல்ல, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சுக்கோங்க. சுவாமிஜி கொடுத்துள்ள விளக்கங்கள், சுவாமிஜியோட இப்படியே நம்ம போயிடலாம். ஓகேங்களா? சோ அந்த எல்லாம் சேர்த்து மொத்தம் 27 மையங்கள், முக்கியமான மையங்களா இருக்கு. நம்மளோட உடற்பயிற்சியில அத்தனையும் நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. வயிற்று பகுதியை நம்ம சுழற்சி அந்த மசாஜ் பண்ணும் பொழுது இரைப்பையின் மேல்புறம், அடிப்புறம், நடுப்புறம், மண்ணீரல் அடிப்பகுதி, மலக்குடல், பெருங்குடல், சிறுநீர்ப்பை, கர்ப்பப்பை, ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் கிளாண்ட், குடல் வாழ்வு, அப்பெண்டிக்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கல்லீரல் அடிப்பகுதி, அந்த ஆகிய இடங்கள் மசாஜ் செய்யறோம். சோ அந்த டச் பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணும்போது என்ன நடக்கிறது, அங்க அபரிமிதமாக குவிந்துள்ள அந்த காந்த ஆற்றல நம்மளோட ஒவ்வொரு அந்த பகுதி, அந்த ஆர்கன்ஸ், நம்மளுடைய அந்த உடல் உறுப்புகள் மேல நம்ம இதை வச்சு அழுத்தம் கொடுக்கும் பொழுது, ஒரு சுழற்சி கொடுக்கும்போது, ரொம்ப அழுத்தாதீங்க, லேசாவும் பண்ணாதீங்க, மீடியமா. ஓகேவா? இதுல நீங்க எல்லாருக்குமே கத்துக்கிட்டு இருப்பீங்க. பண்ணும்போது கைகளில் இருந்து அந்த காந்த ஆற்றல் அங்க பாய்ந்து அந்த ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அந்த ஆற்றல் பாய்ந்து அங்கு உள்ள அந்த அணு அடுக்குகள் சீர்குலைவு இருந்ததுன்னா, ஓட்டங்கள்ல தடை இருந்ததுன்னா, தேக்கம் இருந்ததுன்னா அங்க சரி செய்யப்படுகிறது. ஒவ்வொரு சுழற்சி நம்ம கொடுக்கும்போது நீங்க நம்ம ஞாபகம் வச்சுட்டு கொடுக்கணும். அப்ப இந்த உறுப்புகள்லாம் அப்படியே சுத்தி வரும்போது வயிற்றை சுத்தி உள்ள உடல் உறுப்புகள் நம்ம போன கிளாஸ்ல கூட பார்த்திருப்போம். உடல் எலும்பு கூடு, ஒரு ஸ்கின் போர்வை போல நம்ம தோல் பகுதி போத்தி இருக்கு. நம்மளுடைய மார்பக பகுதியில என்ன இருக்கு, நெஞ்சு பகுதியில என்ன இருக்கு, முக்கியமான ராஜ உறுப்பு இதயம், நுரையீரல். அதற்கு ரொம்ப நுட்பமான உறுப்பு, அதை பாதுகாக்கும் விதமாக எலும்பு கூட இறைவன் நமக்கு நம்மளுடைய இந்த பிசிக்கல் பாடி, இந்த பருகுடல ரொம்ப அழகா வடிவமைச்சிருக்காங்க. தலைப்பகுதியில கபால அந்த கூடு அப்படி அழகா வச்சிருக்கு. ஆனா கை கால்லாம் நமக்கு தெரியும். ஆனா வயிற்று பகுதியில மட்டும் எலும்பு கிடையாது. வயிற்று பகுதி சதைப்பிண்டம் தான். அவ்வளவு நுட்பமான உறுப்புகள்லாம் வயிற்று பகுதியில இருக்கு. சோ அப்போ நமக்கு வயிற்றை சுத்தி இத்தனை உறுப்புகள் இருக்கும். சோ நம்ம இந்த பயிற்சி, இந்த மசாஜ் பண்ணும்போது மனதிற்குள் இத்தனை உறுப்புகளோடையும் நம்ம என்னுடைய இந்த சுழற்சி கொடுக்கும் பொழுதே வயிறு சார்ந்த உள் உறுப்புகளும் ஆரோக்கியமாக இருக்கின்றன. பாசிட்டிவ் அஃபர்மேஷன். அப்படி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இந்த மனசு எங்க இருக்கணும், வயிறு சார்ந்த உறுப்புகள்ல இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது இன்னும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்பையும் பேசணுங்க. இன்னும் பாத்தீங்கன்னா தொப்புளின் மேல் பகுதி, கீழ்ப்பகுதி. அதுக்கு அடுத்தது இந்த சுழற்சி கொடுக்கறதுனால என்னெல்லாம் இன்னும் பெனிஃபிட் அப்படின்னு, சுழற்சி கொடுக்கணும். தொப்புள் மேல் பகுதியில சுழற்சி கொடுக்குறோம், கீழ்ப்பகுதியில சுழற்சி கொடுக்குறோம், சுத்தி ஃபுல்லா கொடுக்குறோம் இல்லையா? அது என்ன ஆகும், நம்மளுடைய சர்க்கரை நோய், அந்த இன்சுலின் சுரக்கிறது பேலன்ஸ் ஆகும். சில பேருக்கு அதிகமா இருக்கும் சர்க்கரை, அது மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு அந்த லெவல் கரெக்டா வரும். காது தொடர்பான பிரச்சனை சரியாகுது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இன்னொரு வயிற்றுல முக்கியமான இன்னொரு மண்டலம் என்னங்க, ஜீரண மண்டலம் இருக்கு. எவ்வளவோ பேரு சொல்றாங்க தெரியுமா, நிறைய பேர் சொல்றோம் அல்சர் இருக்கு, அசிடிட்டி இருக்கு. ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறையும் உணவு முறைதான். இந்த உடற்பயிற்சி எல்லாம் முடிச்ச அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பத்துல இந்த மாதிரி கேள்வி பதில் இல்லாம இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த உணவு பற்றின விஷயங்கள் இன்னும் நுட்பமாக, இந்த சீரண பிரச்சனைகள் இதெல்லாம் நம்ம ஆன்லைன் வகுப்புகள்ல நம்ம பாக்குற அன்பர்களுடைய அனுபவங்கள் எல்லாம் சேர்த்து கண்டிப்பா ஒரு நாள் கொடுக்குறோம்.
வந்து நமக்கு என்னெல்லாம் வருது? அஜீரண கோளாறு ரொம்ப வருது. ஏன்னா வேலை செய்யற டைமிங்கே மாறி இருக்கு இல்லையா? நம்ம முக்காலசி இப்ப பாதி பேருக்கு மேல இந்தியால இருக்கிறவங்க இந்தியா அல்லாத நாடுகளுக்கு வேலை செய்யறாங்க. அப்ப அவங்களுடைய நேரத்தோட ஒத்து அவங்க வேலை செய்ய வேண்டிய கட்டாயம். இது வந்து சர்வைவல். நமக்கு வந்து அவங்க பொருள் ஈட்டி ஆகணும், குடும்பத்தை பார்த்தாகணும். சரி, அப்ப என்ன ஆகுது? இந்த உணவு உண்ணும் பழக்கம் மாறி போறது, உறங்கும் பழக்கம் மாறி போறது, எல்லாமே அந்த டோட்டல் சிஸ்டமே வந்து டிஸ்டர்ப் ஆகுது. அப்ப என்ன மெயினா ஃபர்ஸ்ட் நமக்கு கஷ்டப்படுறது, அந்த உடல் கஷ்டப்படுறது வந்து சீரண மண்டலமும் கழிவு மண்டலமும் தான். இந்த ரெண்டு இதுவும் தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுல வந்து என்னெல்லாம் பிரச்சனை வருது அப்படின்னு பார்க்கும்போது அஜீரண கோளாறு, அந்த உணவு வந்து சரியான முறையில் சப்த தாதுக்களாக பிரியணும். 7 தாது இல்லையா? நமக்கு அது காய்கறி பத்தி பார்த்திருக்கோம். சப்த தாதுக்களா மாறணும். ஆனா நம்ம வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையும் உணவு முறையும் அது வந்து சரியா வியாகிறது இல்ல. நம்ம உடற்பயிற்சியும் காய்கல்பமும் நாம் செய்யும் பொழுது அங்க விட்டதை இங்க பிடிச்சிடலாம். ஓகேங்களா? ஏன்னா வேலை பார்த்துதான் ஆகணும், இடத்துக்கு தகுந்த மாதிரி இருந்துதான் ஆகணும், கிடைக்கிற நேரத்துல சாப்பிட்டுதான் ஆகணும், கிடைக்கிற டயத்துல தூங்கிதான் ஆகணும். இது இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையோட கட்டாயமா போச்சு. ஆனா அங்க விட்டதை எங்க பிடிக்கலாம்? நம்மளுடைய உடற்பயிற்சியும் காயக்கல்ப பயிற்சியும் தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு இந்த ஒவ்வொரு சிஸ்டத்திலையும் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஆகட்டும், கழிவு மண்டலமாகட்டும், எல்லாமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம சேஃபா இருக்கும். அதே சமயம் வேற ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்தா கூட அது வந்து பேலன்ஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இதை நம்ம வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, தொப்புள் பகுதி, தொப்புளை சுத்தி தானே பண்றோம், தொப்புளை சுத்தி அழுத்தம் கொடுக்குறோம். அப்ப அந்த தொப்புள் பகுதி வந்து மணிப்பூரகம் சக்கரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பஞ்ச பௌதீக பொருட்கள்ல நெருப்புக்கான மையம். சரிங்களா? அப்ப நம்ம இந்த சுழற்சி மசாஜ் கொடுக்கும் பொழுது உடல் உஷ்ணத்தை சமன் செய்கிறது. நிறைய பேர் எங்க கிட்ட கேக்குறாங்க கொஸ்டின்ஸ்ல. இந்த கொஸ்டின்ஸ்லயும் இப்ப செஷன்லயும் வந்துருக்கு, நிறைய பேரை பாக்குறோம். சொன்ன விஷயம் வந்து நம்ம பயிற்சி பண்றது வந்து லேசா அந்த உடம்புல ஒரு வார்ம்னஸ் கொடுக்கறது. ஒரு சில பேர் பார்த்திருக்கேன், எனக்கு அந்த லேசா பாடி ஹீட்டா இருந்தனால அதனாலே நான் பயிற்சி நிறுத்திட்டேன்னா கூட சொல்றாங்க. தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டா, இந்த காயக்கல்பம் உடற்பயிற்சி எந்த ஒரு இயக்கம் இருந்தாலும், இப்ப கையை தேய்ங்கல, 2 கையை வேகமா தேய்ச்சிங்கன்னா ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகுது இல்லையா? அது மாதிரி எந்த ஒரு இயக்கம் இருந்தாலும் அங்க வந்து ஒரு விரிவலை உண்டாகும், ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும். சரிங்களா? சோ இது நம்ம காயக்கல்ப பயிற்சி உடற்பயிற்சியும் போது உயிரோட்டம், இந்த ஓட்டங்கள்லாம் சீராக ஓட ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த ஓட்டங்கள் சீராக ஓட ஆரம்பிக்கிறது, அங்க ஒரு விரிவலை தோன்றுகிறது. அதுதான் ஒரு வார்ம்னஸ் கொடுக்கிறது. அது நம் உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றும், டாக்ஸின்ஸா அழிச்சிருதுங்களாம். சரிங்களா? சோ ஆரம்பத்துல உடம்பு சூடாற மாதிரி ஃபீல் பண்ணா கூட நீங்க வந்து தொடர்ந்து செய்யும் போது உடல் சூடு சமன்படும். இந்த உடம்புக்கு எத்தனை சூடு இருக்கணுமோ, பாடி ஹீட் எவ்வளவு டெம்பரேச்சர்ல இருக்கணுமோ அது மெயின்டைன் ஆகும். ஓகேங்களா? அந்த பேலன்ஸுக்கு வந்துடும். சோ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப உடல் சூடு சமன்படுகிறது. அடுத்தது வந்துன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கேஸ்ட்ரிக் அல்சர் ஒத்துக்காதுன்னு தெரியும். எனக்கு இந்த உணவு எடுத்துட்டா எனக்கு கேஸ் பிரச்சனை வரும் தெரியும். தெரிஞ்சு நம்ம என்ன பண்றோம்? வயிறு போராடினா கூட நாக்கு தானே ஜெயிக்கிறது. எதையோ ஒண்ணு சாப்பிட்டுடுறோம். அப்ப நமக்கு என்ன ஆகுது? வாயு பிரச்சனை வருது, அல்சர் கம்ப்ளைண்ட். எது ஒத்துக்க? அல்சருக்கு முக்கியமானதே நேரத்துல சாப்பிடணும், ஒரே நேரத்துல சாப்பிடணும், பசிச்சு சாப்பிடணும், அளவோட சாப்பிடணும். காரம் எல்லாம் எடுத்துக்க கூடாது. சோ அது உணவு எடுத்துக்கிறதுலயும் அதுலயும் நம்ம விழிப்புணர்வோட இருந்து கொண்டு இந்த பயிற்சிகளும் செய்யும் பொழுது ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக குணமாகும். பிரச்சனையே இல்லாதவங்களுக்கு வரவே வராதுங்க. ஓகேவா? சோ இந்த வாயு தொல்லையை சரி பண்றது, நிறைய பேர் காலையில எழுந்த உடனே மலமும் ஜலமும் வெளியேறும். டாக்டர்ல போனா கூட ஏதாவது உடம்பு இல்லைன்னு ஃபர்ஸ்ட் என்ன கேட்பாங்க? யூரின் மோஷன் நார்மலா போதா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அதுதான் முதல்ல அங்கதான் நமக்கு பிரச்சனை. சோ அப்ப என்ன பண்ணும்? நம்ம இந்த பயிற்சிகள், நம்மளுடைய இந்த வயிறு சார்ந்த இந்த சுழற்சி, நமக்கு ஒரு பயிற்சியில எத்தனை நேரமா நான் பேசிருக்கேன் பாருங்க, 10 நிமிஷமா சொல்லிட்டு இருக்கேன்.
இந்த வயிற்றை சுத்தி வளச்சொல் இடச்சொல் வளச்சொல் இது மட்டுமே கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் மேல பேசிருக்கேன். 15 மினிட்ஸா பேசுறேன். என்ன அவ்வளவு மகர்ஷி வச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்கு, பிரமிப்பா இருக்கு, பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம எல்லாம் எவ்வளவு கொடுத்து வச்சு அவங்க யோசிச்சு பாருங்க. அப்போ வந்து இந்த பயிற்சிகள் நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது மலஞ்சலம் உடலுக்குள்ள ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதான் ஜஸ்ட் ஒரு ரீகால் தான். நம்ம உடம்புக்குள்ள ஒரு கடிகாரம் இருக்கு இல்லையா, சிர்காடியன் ரிதம் அப்படின்னு சொல்றாங்க. 5 to 7 வந்து கழிவு மண்டலம் சுத்தம் செய்யற நேரம். என்ன நடக்குது அப்படின்னா அங்க வந்து அந்த அந்த மெயின்டெனன்ஸ் டைம் அது அந்த 5 to 7 வந்து அங்க ஆற்றல் கூடுதலான ஆற்றல் அங்க செலுத்தப்பட்டு அங்க இருக்கிற தடைகள் தேக்கங்கள்லாம் நீங்கி அங்க இருக்கிற பிரச்சனை சரியாகி அது வந்து என்ன பிரச்சனை இருந்தா கூட சரி செஞ்சுட்டு அந்த டைம் அந்த அப்ப வந்து அந்த 5 to 7 கழிவுகள் உடல் கழிவு அதாவது மலஞ்சலம் வெளியேறுதுன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கு. சோ அத மாதிரி யூரின் போறோம் எனக்கு ஆனா மோஷன் வர்றது இல்லைங்கிறவங்க உங்களை நீங்க ஏதோ நமக்கு நோய் இருக்குன்னு தயவு செய்து நினைக்காதீங்க. நம்ம பயிற்சிகளை செய்ய 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 அந்த நேரத்துக்கு எல்லாமே வந்து யூனிஃபார்மிட்டில வந்து ஒரு டிசிப்ளின் ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்புக்குள்ள மாற ஆரம்பிச்சு. ஓகேங்களா? சோ அதை பத்தி ஒரி பண்ணிக்க வேண்டாம். அதனால நம்ம இந்த பயிற்சிகள் இந்த மசாஜ் வயிற்று சுத்தி இந்த சுழற்சி செய்யும் வயிற்றை சுத்தி இந்த சுழற்சி செய்யும் பொழுது மலம் ஜலம் சரியான முறையில் வெளியேறும். சரிங்களா? உணவு சப்த தாதுக்களாக உணவு மாறுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அந்த சப்த தாதுக்களாக மாறும்போது சப்த தாதுக்களாக உடல் மாற்றம் பெறும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னா நமக்கு ஆற்றல் முறையாக அந்த உணவுலேருந்து வருகின்ற ஆற்றல் சரியாக உடல் உறுப்புகளுக்கு அந்தந்த உறுப்புகளுக்கு அங்கங்க போய் சேரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து எவ்வளவு அற்புதமானது. அந்த உள்ளங்கையாலதான் அந்த சுழற்சியை நம்ம வந்து கொடுக்கணும். அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து மேல் பக்கமா நம்ம சுழற்சி கொடுக்கும்போது இப்ப இதுவரைக்கும் நாம் கொடுத்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே வயிற்றை சுத்தி சுழற்சி செய்யும் போது வயிற்றுக்கு மேல் பகுதியும் அதாவது 12 மணி வாக்குலையும் வயிற்றுக்கு கீழ்ப்பகுதி 6 மணி வாக்குல வச்சுக்கோங்க. ஸோ மேலையும் கீழையும் மட்டும் அழுத்தம் பெறும்போது கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் நம்ம எவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ வந்து சுழற்சி கொடுக்கும்போது வலது மார்பு பகுதி டுவர்ட்ஸ் ரைட் பிரெஸ்ட் அந்த இடத்துல அழுத்தம் கிடைக்கும் பொழுது அங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்னெல்லாம் நடக்குதுன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள்லாம் சரியாகுது அப்படின்னு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இப்ப கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னோம், மார்பு பகுதியை சுழற்சி கொடுக்கும் பொழுது நமக்கு வந்து கட்டிகள் இல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கணும். அது மட்டும் இல்ல நம்ம பெண்களுக்கு மார்பு பகுதிக்கும் கர்ப்பப்பைக்கும் தொடர்பு உண்டு. பெண்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீரியட்ஸ் டைம் வர்றதுன்னா அந்த மார்பக பகுதிக்குள்ள ஒரு இறுக்கம் வரும், ஒரு கல்லு மாதிரி கொஞ்சம் டைட்டா இருக்கும். அப்புறம் டிஸ்சார்ஜ் நல்லா ஆன அப்புறம் உடல் தளர்வுக்கு வந்துடும். ஸோ அதுக்கு இதுக்கும் தொடர்பு உண்டு. அப்போ நம்ம வந்து இந்த கை சுழற்சி கொடுக்கும்போது அந்த தொப்புளை சுத்தி மட்டும்தான் சுழற்சி கொடுக்குறோம். ஆனா அந்த மேல் பகுதி அந்த தொப்புளோட 12 மணி 6 மணி அந்த இடம் இல்லாம ரைட் சைடு அந்த அழுத்தம் பெறும் பொழுது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் இர்ரெகுலர் பீரியட் இப்ப அடிக்கடி கேள்விப்படுறது இர்ரெகுலர் பீரியட் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதாவது மெனோபாஸ் டைம்ல அவங்களோட ஃபுட் இன்டேக் ப்ராப்பரா இருக்கிறது கிடையாது. அப்புறம் இதெல்லாம் அப்புறம் ஓவர் ஃப்ளோ சில பேருக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கும். அவங்க ஒரு நார்மல் அந்த பீரியட்ஸ் டைம்ல சைக்கிள் டைம்ல அவங்க நார்மலாவே பிஹேவ் பண்ண முடியாது. ஓவர் ஃப்ளோ, அப்புறம் இந்த பெயின்ஃபுல்லான ஃப்ளோ, அப்புறம் யூரின் ப்ராப்ளம் இதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இந்த பயிற்சியில சுழற்சி கொடுக்கும் பொழுது வலது பக்கம் டுவர்ட்ஸ் ரைட் பிரெஸ்ட் அது அந்த அந்த தொப்புளை சுத்தின தொப்புளுக்கு க்ளோஸா இருக்கிற இடத்துல நமது உள்ளங்கை அழுத்தம் அழுத்தம் கொடுக்கும் பொழுது மீண்டும் ஒரு முறை சொல்றேன், கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் சரியாகுது, இர்ரெகுலர் பீரியட் சரியாகுது, ஒயிட் டிஸ்சார்ஜ் போயிட்டு இருந்ததுன்னா அது ஸ்டாப் ஆயிடும், ஓவர்ஃப்ளோ இருந்ததுன்னா அது வந்து ரெகுலேட் ஆகும், பெயின்ஃபுல் பீரியட்ஸ் இருந்ததுன்னா நார்மலைஸ் ஆகும், யூரின் ப்ராப்ளம் இருந்ததுன்னா சரியாகும்.
ஒரு டிஸ்க்ளைமர் நான் கொடுக்க விரும்புறேன். இது பயிற்சி செய்யுங்க. யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்து நீங்க மருத்துவ ஆலோசனையில இருந்தீங்கன்னா தயவு செய்து எதையும் இருத்தாதீங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு இந்த பயிற்சிகளை ஆழ்ந்து செய்றீங்க, கரெக்டா செய்றீங்கன்னு தெரியாது. ஒண்ணு. ரெண்டாவது, உங்களோட நோயின் தீவிரம் எங்களுக்கு தெரியாது. சோ அதனால இது பண்ணினாலே போதும் நான் சொல்ல வரல. இது பண்ணும் பொழுது ஏற்கனவே பிரச்சனை இருந்ததுன்னா படிப்படியாக அந்த ரிகவரி ஃபாஸ்டா இருக்கும். எதுவும் ப்ராப்ளம் இல்லையா, நமக்கு எதுவுமே வராதுங்க. we can lead a healthy life, happy life. ஓகேங்களா? சோ ஹெல்தி லைஃப் தாங்க ஹாப்பி லைஃப். அதை தாண்டி பெருசா வேற எதுவுமே கிடையாது. இப்போ கீழ்ப்பகுதி அதே மாதிரி இந்த சுழற்சி கொடுக்குறோம் இல்லையா, டுவர்ட்ஸ் ரைட் பிரெஸ்ட் சொன்னேன். அந்த வயிற்று தொப்புள ஒட்டின பகுதி, அதே வலது பக்கம் கீழ்ப்பகுதியா நேர கீழ்ப்பகுதியை அந்த சுழற்சி கொடுக்குற நேரம் அழுத்தம் கொடுக்கும்போது ஆண் பெண் ஜனன உறுப்பு பிரச்சனைகள்லாம் சரியாகுறாங்க. சில பேருக்கு அந்த எஃகு, பெண்களுக்கு எஃகு இதாகட்டும், ஆண்களுக்கு கவுண்டிங் ஆகட்டும் குறைவா இருக்கு, அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் பிரச்சனைகள் எல்லாமும் சரியாகும். அடுத்தது கால்களுக்கு ஆற்றல் கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இதுல கால்களுக்கு ஆற்றல் கூடுது. மலம் ஜலம் இதுல முறையாக வெளியேறுது. இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆண்களுக்கு விந்து எண்ணிக்கை கூடும், பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் அப்படிங்கிறாங்க. அப்ப திரும்பி அடுத்தது வலது கையை மேல் நோக்கி இந்த சைடு செய்யும் பொழுது, அதாவது இடதுபுறம் சுழற்சி கொடுக்கிறோம், இடது மார்பு நோக்கி லெப்ட் சைடு தொப்புள் ஒட்டிய பகுதி, அங்க நம்ம அந்த சுழற்சி கொடுக்குற இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு நரம்பு மண்டலம், அந்த நரம்பு மண்டலம் இதயத்தோட கனெக்ட் ஆகுது. அந்த இடம் வழியா தொப்புல அந்த சைடு வழியா இதயத்துக்கு போகுது நரம்புகள். அது சீரான இயக்கம் பெற்று இருதயம் பலம் பெறுகிறது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் லோ பிபி ஹை பிபி இருந்ததுன்னா சரிப்படுத்தும், பேலன்ஸ் ஆகும். லோ பிபியா இருந்தாலும் சரியாகும். அப்கோர்ஸ் சாப்பிடணும், உப்பு போட்டு. லோ பிபி இருந்தா சொல்லுவாங்க உப்பு போட்டு சாப்பிடணும், உப்பு பத்தல அப்படின்னுவாங்க. ஹை பிபி இருந்தாலும் பேலன்ஸ் ஆகும், கரெக்டா 120/80 மெயின்டைன் ஆகும். உடல் நடுக்கம் நிறைய பேர் பாக்குறோம், அந்த நர்வஸ் வீக்னஸ், அது ஒண்ணு காரணம். ஆன்சைட்டி இஷ்யூஸ் இருக்கு, உடம்புல வேற ஏதாவது பிரச்சனை, சுகர், எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனை, உடல் நடுக்கம், ஏஜிங்னால உடல் நடுக்கம் இருக்கும். இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த உடல் நடுக்கம் சரியாகும். கைகளுக்கு ரத்த ஓட்டத்தை சரிப்படுத்தும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது விழா பகுதியில சில பேருக்கு வலி வரும், எலும்பெல்லாம் வலிக்குதுன்னுவாங்க. என்ன காரணம்னே சொல்றாங்க. அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க எலும்பு எல்லாம் வீக்காது, போன் வீக்காது, அதனாலதான் நமக்கு விழா எலும்பு பகுதி, இந்த பகுதி பெயின் இருந்ததுன்னா அது சரியாகும். அடுத்தது மஜ்ஜை, மேரோ, ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் நடுவுல நம்ம உடம்புல இருக்கிற பிக்கஸ்ட் மஜ்ஜை மேரோ நமது பிரெயின், அது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை தாண்டி ஒவ்வொரு ஜாயிண்ட்லயும் உள் பகுதியில இணைக்கிற மஜ்ஜை இருக்கும். சோ அந்த மஜ்ஜை பகுதியில லியூப்ரிகன்ஸ், அதாவது பசை, எண்ணெய் பசை மாதிரி நமக்கு அந்த செக்ரிகேட் ஆயிட்டே இருக்கும். அது குறையதான் நமக்கு என்ன ஆகும், அந்த ஏஜ் ஆக ஆக அது குறைய ஆரம்பிக்கும். குறைய ஆரம்பிக்கும் போது அந்த 2 எலும்புகள் ஒன்றோடு ஒன்று உரசும் போதுதான் உரசி அந்த எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? சோ மூட்டு எலும்பு பிரச்சனை எத்தனை பாக்குறோம், சர்ஜரி வரைக்கும் போறாங்க கால் மூட்டுக்கு, நிறைய பாக்குறோம். சோ இது அந்த டைட்னஸ் போகும் அப்படிங்கிறாங்க. அதனால அந்த டைட்னஸ்னால பெயின் இருந்தாலும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் கையோட தோல்வு அசைவு, பேராலிட்டிக் அட்டாக் வந்தவங்களுக்கு இந்த பயிற்சி பெஸ்ட் அப்படிங்கிறாங்க. எங்கேருந்து எங்க வருது பாத்தீங்களா? மசாஜ் சிம்பிள், வயிற்றை சுத்தி மொத்தம் 27 சுழற்சி, வளர்ச்சிகள் இடச்சுழல் வளர்ச்சிகள், எத்தனை பெனிஃபிட்ஸ் சொல்றோம். இன்னும் முடியல, இன்னைக்கு 1/2 hour ஃபுல்லா இதுவே போகும்னு நானே நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப இருமல் அதிகமா இருக்கிறவங்களுக்கு இருமல் குறையும், இருமல் சரியாகும் அப்படின்னு இருக்காங்க. இத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது அப்படியே போய்கிட்டே இருக்கு. நம்ம 7:26 ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன். நம்ம அடுத்த வகுப்புல நம்ம தொடர்ந்து
ஒரு தடவை ரீகால் பண்ணிட்டு நம்ம இந்த மசாஜ் டெக்னிக் கண்டினியூ பண்ணுவோம். அவ்வளோ அபரிமிதமான ஒவ்வொரு பயிற்சியிலையும் அபரிமிதமான பலன்கள். நாம எதையோ தேடி ஓடி ஓடி நாம தொலைச்சது நம்மளோட உடல் மன ஆரோக்கியத்தை விட்டுட்டு எதையோ அச்சீவ் பண்றதுக்கு ஓடுறோம். தயவு செய்து வேண்டாம். நமக்கு நாம தான் முக்கியம். அது சுயநலம் சுத்தமா கிடையாதுங்க. ஓகேங்களா? நாம நல்லா இருக்கும்போது இன்னும் ஆக்கப்பூர்வமா இன்னும் அழகா நம்ம நிறைய பண்ணலாம். ஓகேங்களா? அந்த விதத்தில் இந்த வகுப்பை நிறைவு செய்யறேன். வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் கொஞ்சம் டைம் கூடி போச்சு. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. இல்லைன்னா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். சரிங்களா? கலைச்செல்வியமா நம்ம நிறைவு பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நாடி துடிப்பு இந்த இடத்துல தெரியுது. சரிதான், ஒரு கால்ல ஒரு தடவை போட்டது. நீங்க பேசுங்கம்மா. அவங்க ஏதோ அட்மிட் ஆயிருக்கு. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வு. இன்றைக்கு சந்தேகங்கள் யாரும் கேட்கலன்னா கூட அம்மா பயிற்சிகளை பத்தி வழக்கம் போல ரொம்ப அருமையா சொன்னாங்க. பயிற்சி 1 பலன்கள் 100 அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பலன்கள் ஒரே பயிற்சிக்கு நமக்கு இருக்கு. சாமிஜி சும்மா கொடுக்கல எல்லாமே. அந்த அளவுக்கு அம்மாவும் அதை நமக்கு ரொம்ப அருமையா சொன்னாங்க. பயிற்சி பண்ணும்போது நமக்கு நோய் வராமலே நம்ம காத்துக்கொள்ள முடியுது. ஆனா நம்ம வந்ததுக்கு அப்புறம் மருந்து மாத்திரையை தேடி நம்ம ஆரோக்கியத்தை கெடுத்துக்கிறோம். அதனால அம்மா நம்மள ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா உங்களுக்கு நிகழ்வுல சொன்னாங்க. பூங்கொடியை தயாளும் அம்மா ரேவதி அம்மா அவங்க கேட்கட்டுமா? சரிங்கம்மா. பூங்கொடி அம்மா வாழ்க வளமுடன். நீங்க பேசலாங்கம்மா. சொல்லுங்கம்மா. மியூட் ஆயிட்டீங்கம்மா. அன்மியூட் பண்ணி பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் பூங்கொடி அம்மா. அன்மியூட் பண்ணிக்கோங்க. நான் அன்மியூட் கொடுத்துருக்கேன். பூங்குடி தயாளன் அம்மா வாழ்க வளமுடன். நான் பேசுறது கேக்குறது இல்லம்மா கலைச்செல்வியம்மா? கேக்குதுமா கேக்குதுமா. கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? கேக்குது. சொல்லுங்கம்மா. அம்மா நீங்க இந்த அழகா இந்த 5-6 வாரமா நாங்க கேட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மிக்க மிக்க நன்றி. உங்களுக்கும் நன்றி, அம்மாவுக்கும் நன்றி. நான் இது எப்பவும் தவறாம இந்த வகுப்புல வந்துட்டு இருக்கேன். இப்போ 2 நிமிஷத்துல பேத்தி போனை பிடிங்கிட்டாங்க. நீங்க அந்த மூட்டு வலிக்காக சொன்னீங்க பாருமா, அந்த உடற்தளத்தை எப்படி எதுக்கு சொன்னீங்க அது சரியா கேட்க முடியலம்மா. இல்ல நமக்கு இந்த மசாஜ் டெக்னிக்ல தொப்புளை சுத்தி நம்ம 3 முறை வளர்ச்சுழல், 3 முறை இடச்சுழல், திரும்பி 3 முறை வளர்ச்சுழல் அது பண்றது. அதை பத்தி மட்டும்தான் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். சோ அது கால் மூட்டு தேய்மானம் கூட அதுல சரியாதுங்கிறத. ஏன்னா அந்த நரம்பு அங்கேருந்து போகுது இல்லையா, அந்த ஆற்றல் டிராவல் ஆகுது. சோ என்னன்னா கால் மூட்டு என்ன தேய்மானம் வருதுன்னு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு கால் அந்த காலு மட்டும் இல்ல உடல்லயே அந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவுல நேரோ மஜ்ஜை இருக்கு. அங்க ஒரு லுப்ரிகேட் எண்ணெய் பசை வடிவத்துல ஒரு செக்ரிகேட் ஆயிட்டே இருக்கு. சோ அது வயசு ஆக ஆக நமக்கு அது குறைவுபட ஆரம்பிக்கும். சோ மொத்தமா குறையும் பொழுது எலும்பு உரச ஆரம்பிக்கும். அந்த உரசிதான் எலும்பு தேய்மானம் ஸ்டார்ட் ஆகுது. சோ அது அந்த எலும்பு தேய்மானம் வரும்பொழுது ஆரம்பமாகும் பொழுது அந்த கால் பகுதியில் இந்த காலா இருந்தா வச்சுக்கோங்க, கால் மூட்டு பகுதியில ஒரு டைட்னஸ் வரும், இறுக்கம் இருக்கும். இந்த மஜ்ஜை இறுக ஆரம்பிச்சிடும். அந்த வலுவழுத்தன்மை இருக்காது, இறுக்கமா இருக்கும். இறுக்கமா இருக்கும் பொழுது அங்கதான் ஆரம்பிச்சு நமக்கு மூட்டு பிரச்சனை அப்படியே டெவலப் ஆயிட்டே போகுது. சோ இப்ப இந்த மசாஜ் பண்ணும் பொழுது அந்த எண்ணெய் பசை குறைவுபடாது. அந்த மஜ்ஜை அந்த இறுக்கத்தன்மையிலேருந்து தளர்வாக ஆரம்பிக்கும். நமக்கு இந்த மூட்டு தேய்மானம் ஏற்கனவே இருந்ததுன்னா கொஞ்சம் குறையலாம், இல்ல அதிகமாகாத இருக்கலாம். அட்லீஸ்ட் ரொம்ப நன்றிமா. நன்றிமா. ரொம்ப எப்ப நீங்க வருவீங்க, அந்த டைம் எப்ப வரும்னு எதிர்பார்த்துதாமா நாங்க இருக்கிறோம். நல்லா மகராசனம் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா. அதையே எப்போ நம்ம உணர்ந்து செய்யாத மக்கள் இப்ப உணர்ந்து செய்யற அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கொடுக்குறீங்கம்மா. நல்லா இருக்குதுமா, ரொம்ப ஆனந்தமா இருக்குது எங்களுக்கு. சந்தோஷமா. வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். குருவுக்கு சமர்ப்பணமா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. சரிங்கம்மா. வாழ்க வளமுடன்.
அம்மா வந்து ரொம்ப வருட அனுபவம் இருக்கு. நிறைய பேத்துக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. நிறைய இது மக்களுக்கு வந்து கேள்வி பதிலுக்கு பதில் சொல்லி அவங்களுக்கு பழக்கம் இருக்கு. அந்த வகையில அவங்க வந்து எப்பவுமே ஆரம்பிச்சாங்கன்னா அது பாட்டுல மடை திறந்த வெள்ளம் மாதிரி வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த வாய்ப்பை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். இன்றைக்கு மிக சிறப்பா வகுப்பை நமக்கு நடத்தி கொடுத்த அம்மா அவர்களை நாம் வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம்